தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல கப்பு விழுப்பினே நடுவே அப்படிங்கிற கன்னட திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஒரு ஹாரர் த்ரில்லரா இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. தேவகிரி அப்படின்னு சொன்ன படம் ஒரு பகுதியில பேய்கள் நடமாடுது அப்படிங்கிற தீம்ல இந்த படத்தினுடைய கதையை அமைச்சிருப்பாங்க. 2010 ஒரு சம்பவம் நடக்குது. 2 திருடர்கள் கொள்ளையடிக்க போறாங்க. கொள்ளையடிச்சிட்டு ரிட்டர்ன் வரும்போது மர்மமான முறையில இறந்து போறாங்க. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல அங்க பேய்கள் நடமாடுறதாகவும், இரவு நேரங்கள்ல யாருன்னா போனா துரத்தி அடிக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாம கொலை பண்றதாகவும் இந்த சம்பவங்கள் நடக்குது. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஒரு யூடியூப் கேங்கர்ஸ் அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த கேஸை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, அதுல நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, டுவர்ட்ஸ் எண்ட் அதுல இருக்கக்கூடிய பின்னணியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த படத்தினுடைய ஐடியா தாங்க. அதாவது ஒரு ஊர்ல ஒரு பழங்கால விஷயத்த டீகோட் பண்றதுக்காக ஒரு யூடியூபர்ஸ் லேட்டஸ்டா இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க அப்படிங்கிற அந்த ஐடியாவே பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டான ஐடியாவா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவை பாசிட்டிவான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜும் இந்த படத்துல கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ண விடம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுமாரா பண்ணியிருந்தாங்க. முதல் விஷயம், அந்த யூடியூபர்ஸ் அவங்களுடைய இன்ட்ரோடக்ஷன், அவங்க இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, அது வரக்கூடிய சம்பவங்களை எப்படி பேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத ஒரு சீன்ஸ் மாதிரி காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சுமாரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இவங்கதான் இந்த கேஸை சால்வ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு பார்த்துட்டு இருந்தா அந்த கேஸை சால்வ் பண்ண விதமும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சுமாரா தான் முடிச்சிருப்பாங்க. பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்லாம தான் இருந்துச்சு. அதே போல இந்த படத்துல இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ், அதாவது அந்த யூடியூபர்ஸ் இந்த ஊருக்கு வர்றதுக்காக ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. சோ அந்த ஆள் மர்மமான முறையில இறந்து போயிருப்பாரு. அவரு யாரை கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ட்விஸ்ட் இருக்கு இல்லையா, டர்னிங்ஸ் எல்லாமே அதெல்லாம் ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி அமைச்சிருந்தாங்க. அதே போல அந்த தேவகிரி பகுதியில் இருக்கக்கூடிய பின்னணியில் இருக்கக்கூடிய மர்மத்தையும் ரொம்ப ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி தான் ஸ்டோரி அமைச்சிருந்தாங்க. இதையெல்லாம் ரொம்ப நீட்டா அமைச்சிருந்தாங்க அப்படின்னா ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஏறி இருந்து சோ அந்த த்ரில்லிங் எலமெண்ட்ஸ், அதே போல கதையில பரபரப்பையும் சுவாரஸ்யத்தையும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா அமைச்சிருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு பெட்டரான படமாவே இருந்திருக்கும். ஓவராலா பார்க்கும்போது இப்போதைக்கு ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தான். அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் பெருசா இல்ல. டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிறது பெட்டர். இந்த படத்துக்கு எப்படி கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.